ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் அப்படிங்கிற மானோவோட 7வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 6 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த கார்னர் அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டு அவங்ககிட்ட இருந்த ஒரு ஜேட் பெண்டன்ட்டாக வாங்கியிருப்பான். இல்லை புடுங்கியிருப்பான். அப்புறம் கடைசியில் அந்த ஜான்ஸ் டாடு வந்து டே பொடி பையிலே நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க, ஒழுங்கா எனக்கான ஆன்டிடோட்டை குடுறா அப்படின்னு கத்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஜான்சன் டே உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட யூஸ் ஆகாது, ஒழுங்கா எனக்கான ஆன்டிடோட்டை கொடுத்துரு அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் டே உன்ன மாதிரி மேரே லெவல்ல இருக்க ரிஃபைனர் கிட்ட நான் எதுக்கடா பொய் சொல்லணும் அப்படின்னு அவங்கிட்ட இருந்த ஒரு கார்டை தூக்கி போடுறான். அந்த ஜான்சன் எனது மேரே ரிஃபைனரா டே நாங்கெல்லாம் கடவுள் மாதிரி அப்படின்னு அந்த கார்டை பிடிச்சிக்கிட்டு இல்ல இந்த பிராட் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், அப்படி இதுல என்னடா எழுதியிருக்க போற அப்படின்னு படிச்சுட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, இந்த அளவுக்கு ரேரான ரெசிபி இவனுக்கு தெரிஞ்சிருக்கா, இந்த கிரிவின் ஒன்னும் என்கிட்ட பொய் சொல்லல போல, இந்த ரேரான பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு எனக்கான ஆன்டிடோட்டை என்னாலேயே மேக் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த கிரிவினை என்னால சுத்தமா புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு சரிடா பொடி பையிலே நம்ம பிராமிஸை காப்பாத்துற மாதிரி இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்ட, அதனால நமக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ உயிரோட இருக்கிறதுக்கு பாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் நான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் மூலியமா உன்னோட உடம்புல இருக்க பாய்சனை ரிமூவ் பண்ண முடியும், ஆனா அதில் ஏற்படுற சைடு எஃபெக்டை ரிமூவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நீ எப்போ ஒரு பொருளை ரிஃபைன் பண்றியோ அப்ப உன்னோட சோல் பவர் ரொம்பவே லோவா ஃபீல் ஆகும். இதை விட முக்கியமா உன்னோட சோல் எனர்ஜியை ரெக்கவர் பண்றது ரொம்பவே கஷ்டம். அது எந்த அளவுக்கு இருக்கும்னா நீ நார்மலா கல்டிவேஷன் பண்றதை விட 100 மடங்கு அதிகமா கல்டிவேட் பண்ணாதான் உன்னால நார்மல் சோல் எனர்ஜியவே ரெக்கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பாய்சனோட வேஸ்டேஜ் உன்னோட உடம்புல ரிமைனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உன்னோட டேலண்ட்டை வச்சு நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரிஃபைனிங் நிலத்தை ரீச் பண்ண வேணும்னா இந்த ரிமைனிங் இருக்க பாய்சன் வேஸ்ட்டை உன்னால ரிமூவ் பண்ண முடியும். அப்புறம் நான் ஒன்றும் உன்னை டிஸ்கரேஜ்லாம் பண்ண கிடையாது, என்ன உண்மையோ அதை தான் சொல்றேன். அப்புறம் நீ வேணா ரொம்ப லக்கியா இருந்தா அப்படின்னா உனக்கு ஒரு 50 வருஷம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். ஜான்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டு என்னது 50 வருஷமா, ஒருவேளை நான் அன்லக்கியா இருந்தேன் அப்படின்னா என்னால அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு நீ இப்ப சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறான். ஹீரோவும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா நீ ஒருவேளை அன்லக்கியா இருந்த அப்படின்னா ரிஃபைனிங் நிலத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை இன்னும் 50 நாளைக்குள்ள ரீச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். அந்த ஜான்ஸ்லாம் ஷாக் ஆகிட்டு என்னது 50 நாளா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ என்கிட்ட பொய் தான் சொல்லணும், என்னோட சோல் பவர் இன்னும் ஃபேடாக கிடையாது, அதனால எனக்கு சான்ஸ் இருக்கு, நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி இன்னும் 50 நாளைக்குள்ள ரிஃபைனிங் நிலத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவேன். அப்புறம் நான் மறுபடியும் அந்த இன்விண்ட் ஸ்டோனை எடுக்கிற முட்டாள்தனத்தை பண்ண மாட்டேன், உன்னால என்னை ஏமாத்த முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் உண்மையிலேயே நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு தெரியவன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்குறான். அந்த ஜான்ஸும் ஷாக் ஆகிட்டு இந்த கிரிவினோட வார்த்தைங்க ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துது, இருந்தாலும் இந்த ரிஃபைனிங் நிலத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை ரீச் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டெம்ப்டேஷனை ஏற்படுத்துது, இதை எப்படி என்னால் அசால்ட்டாக விட்டு கொடுத்துட முடியும், சரி டே கிரிவினே என்னை மன்னிச்சிரு, நான் அவசரப்பட்டது என்னோட தப்பு தான், உண்மையிலேயே 50 நாளையில என்னோட சோல் பவர் எல்லாம் ரெக்கவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜை ரீச் பண்ண முடியுமான்னு கேட்குறான். ஹீரோவும் நான் உன்னோட சோல் பவரை ரெக்கவர் பண்ண போறது இல்லை, ஆனா உன்னை என்னால் கண்டிப்பாக ஒரு ட்ரூ ரிஃபைனரா ரிஃபைனிங் நிலத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறான். ஜான்சன் அப்படின்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியான்னு பார்க்குறான். ஹீரோவும் ஆமாம், இதுக்கெல்லாம் முன்னாடி நீ என்னோட சர்வெண்ட் ஆகணும் அப்படிங்கிறான். அந்த ஜான்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டு டே பொடி பையிலே என்ன தைரியம் இருந்தா என்ன மாதிரி ஒரு ரிஃபைனரை உனக்கு சர்வெண்டா மாற சொல்லுவ, நீ என்ன பேசுறன்னு கொஞ்சமாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் டே நீ ஏதோ தப்பா நினைச்சிட்ட, என்னோட சர்வெண்டா மாறுற அளவுக்கு நீ ஒன்றும் குவாலிஃபைட் ஆகல, இந்த 50 நாளைக்கு மட்டும்தான் நீ என்னோட சர்வெண்டா இருக்கிற அளவுக்கு குவாலிஃபைடா இருக்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ எங்க போய் தொலைஞ்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த ஜான்ஸும் டென்ஷன் ஆகிட்டு என்னது உன்னோட சர்வெண்டா கூட நான் குவாலிஃபை ஆக கிடையாதா, இல்ல இங்க என்ன நடக்குது, இந்த முட்டாள் என்ன சொல்லிட்டு இருக்கான், என்கிட்ட இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இந்த ரிஃபைனர் யூனியன் ஃபுல்லா நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஒரு மெத்தடும் இல்ல, அப்புறம் இவனை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு மாதிரியான ஃபீலிங் வருது அப்படின்னு ஷாக்லயே பார்க்கறான். அப்ப ஹீரோவும் அந்த ஜான்ஸ் முன்னாடி டெவில் மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்ப நீ என்னோட சர்வெண்ட் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டியாட்டங்குது அப்படிங்கிறான். அந்த ஜான்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி முட்டி போட்டுட்டு இல்ல இந்த ஃபீலிங் இது என்ன இன்சேனா இருக்கு, உண்மையிலேயே யாரு தான் இந்த பொடி பையன், இவனோட சோல் பவர் ரொம்பவே டெரிஃபைங்கா இருக்கு, இப்ப நான் பயப்படுற ஃபீலிங் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய சூறாவுக்கு முன்னாடி மாட்டின சின்ன ஆமை மாதிரி இருக்கேன், இவன் நினைச்சானா என்ன ஈஸியா கொல்ல முடியுமா அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் நீ பிரெத் பண்றதுக்கு நான் 3
வாய்ப்பு தரேன், இதை ஒத்துக்கிறியா இல்லையான்னு கேட்குறான். அந்த ஜான்ஸும் இதை நான் ஒத்துக்கிட்டுமா இல்லை வேண்டாமா, நான் மட்டும் ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் கேட்டான் அப்படின்னா டாப்பை ரீச் பண்றதுக்கு 3 வாய்ப்பு இருக்கு. இல்லை இதை மறந்துட்டேன் அப்படின்னா என்னோட பாஸ்ட்டை நினைச்சு நான் வாழ்நாள் ஃபுல்லா ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் நீ இன்னைக்கு எடுத்த முடிவுனால உன்னோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அப்புறம் இதில் இருக்க கல்டிவேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்னும் 5 நாளைக்குள்ள நீ ரிஃபைனிங் ஸ்டேஜோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை ரீச் பண்ணல அப்படின்னா என்னோட சர்வெண்டா மாறுறதுக்கு குவாலிஃபை இல்லை. அதனால ஃபியூச்சர்ல என் முன்னாடி வந்துடாத அப்படின்னு ஒரு பேப்பர் தூக்கி போடுறான். அந்த ஜான்ஸும் என்னடா இது ஃபார்முலா அப்படின்னு பார்த்துட்டு இல்லை இது சோல் ரிஃபைனிங் டெக்னிக், இது உண்மையிலேயே சோல் ரிஃபைனிங் டெக்னிக் தான் அப்படின்னு ரொம்ப ஷாக்ல இருக்கான். ஹீரோவும் ஆமா அது சோல் ரிஃபைனிங் டெக்னிக் தான், ஆனா எனக்கு தெரிஞ்ச சோல் ரிஃபைனிங் டெக்னிக்லயே ரொம்ப குப்பையான டெக்னிக்னா அது இதுதான். ஆனா இந்த டெக்னிக்கே இவனுக்கு போதுமானது தான். இன்னும் 5 நாளைக்குள்ள கண்டிப்பா ரிஃபைனிங் நிலத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை ரீச் பண்ணிடுவான் அப்படின்னு பாக்குறான். அந்த ஜான்ஸும் மை லார்டு இது உண்மையிலேயே சோல் ரிஃபைனிங் டெக்னிக் தான் லார்டு அப்படின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் டேய் என்ன லார்டுன்னுலாம் கூப்பிடாத, ஜஸ்ட் வால்டன் அப்படின்னு கூப்பிடு. அப்புறம் நீ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்லாம் ஆக தேவையில்ல, ஏன்னா நான் உனக்கு எந்த ரிவார்டும் இன்னும் கொடுக்கவே இல்லை. சரி நீ இப்போ இங்கேருந்து கிளம்பலாம், எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் ரிஃபைனிங் யூனியனில் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறான். அந்த ஜான்ஸும் எஸ் மிஸ்டர் வால்டன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டு இந்த ரிஃபைனருக்கு முக்கியமாக தேவைப்படுறது சோல் பவர் தான். ஆனால் ஆர்டினரியான ரிஃபைனர்னால அவனோட சோல் பவரை ரொம்பவே ஸ்லோவாக தான் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு காலத்தில் இந்த சோல் பவரையே டைரெக்டாக ரிஃபைன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இது வெறும் கதைகள்னு மட்டும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி மெத்தடு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு நாளும் நினைச்சது இல்லை. அப்புறம் ஃபைனலி நான் எதுக்கு அவனுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவனும் கண்டிப்பா லெஜெண்டரி சோல் ரிஃபைனிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தையோட சோல் இந்த அளவுக்கு டெரிஃபைங்கான ப்ரெஷரை கிரியேட் பண்ணாது. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்பவே கேஷுவலா எனக்கு சோல் ரிஃபைனிங் டெக்னிக்கவே கொடுத்துட்டான். இப்ப இந்த என்டையர் கல்வாடாவில் யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி மெத்தடு ராயல் ஃபேமிலிஸ் கிட்ட கூட இந்த மாதிரியான சோல் ரிஃபைனிங் டெக்னிக்ஸ் கிடையாது. ஆனா இப்ப என்கிட்ட இந்த சோல் ரிஃபைனிங் டெக்னிக் இருக்கு. இந்த மாதிரி வேல்யூபிளான திங்ஸை இவன் தருவான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா நான் வாழ்க்கை ஃபுல்லா கூட இவனுக்கு கீழே சர்வ் பண்ணுவேன். அப்புறம் யாரு தான் இந்த வால்டன் அப்படின்னு என்னால யூகிக்கவே முடியல அப்படின்ட்டு போறான். கைஸ் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.